சேல்ஸ் வவுச்சர் வித் இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரி யூஸ் பண்ணி சேல்ஸ் வவுச்சர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Sales these following items to Mary and credit GST 18%. Okay, so இந்த ஐட்டம் எல்லாத்தையும் யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம்? மேரி நம்மளுடைய கஸ்டமர். ஸோ சஞ்சய் டெப்டார். ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுது? 18% அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9%, டோட்டல் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 18%. ஓகே, அட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். டேலிக்கு போயிடலாம். சேல்ஸ் வித் இன்வென்ட்ரின்ற நேமில் ஆல்ரெடி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம ஜிஎஸ்டி எனேபிள் பண்ண எங்கே போவீங்க? ஃபீச்சர்ஸ். ஓகே, அதில் ஸ்டாச்சுட்டரி டாக்ஸேஷன். இந்த இடத்துல எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் எஸ் கொடுக்குறீங்க. செட் ஆல் டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் எஸ் கொடுக்குறீங்க. ஸ்டேட் கரெக்டாக செலக்ட் பண்ணாதான் டின் நம்பர் உங்களுக்கு கரெக்டாக அப்ளிகபிள் ஆகும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு. சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பர்சன்னால ரெகுலரில் வருவாங்க. நான் டின் நம்பர் ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அப்ளிகபிள் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல்ல இருந்தா இவங்க ரெகுலர் பர்சன்னால மந்த்லி பே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இவி பில் நாட் அப்ளிகபிள் கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன எனேபிள் பண்ணியிருக்கோம்? ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெட்ஜர் கிரியேஷன். ஸோ லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், மேரி அண்டர் சஞ்சய் டெப்டார், ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஓகே, டேலிக்கு போயிடலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போயிருங்க. லெட்ஜர் கிரியேட் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் at 18% அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ். இந்த இடத்துல இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள்? எஸ் அப்ளிகபிள். செட் ஆல் டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் எஸ் கொடுக்குறீங்க. இதில் சேல்ஸ் டாக்ஸபிள் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18%. ஸோ டைப் பண்ணி கூட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது சர்வீசஸ் கிடையாது, கூட்ஸ் அண்ட் சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஜிஎஸ்டி அட் 9%. அண்டர் எந்த குரூப்பில் வரணும்? டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். டைப் ஆஃப் டியூட்டி ஜிஎஸ்டி, சென்ட்ரல் டேக்ஸ், ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டேக்ஸில் மிஸ்மேட்ச் காமிக்கும். ஓகே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அட் 9%. ஸோ அண்டர் சேம் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், டைப் ஆஃப் டியூட்டி ஜிஎஸ்டி, ஸ்டேட் டேக்ஸ் அண்ட் ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேரி இவங்க நம்மளுடைய கஸ்டமர் இல்லையா? ஸோ சஞ்சய் டெப்டார்ஸ் இவங்க ரெகுலரில் வருவாங்க. ஸோ செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் கிரியேட் பண்ணுவோம். ஐட்டம்ஸ் கிரியேஷன். ஸோ ஐட்டம் கிரியேட் பண்ணலாம். என்னென்ன ஐட்டம் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவி, ஒனிடா டிவி, சாம்சங் மியூசிக் சிஸ்டம், ஒனிடா மியூசிக் சிஸ்டம். ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ்? 18%. டேலிக்கு போயிடலாம். இன்வென்ட்ரி இன்ஃபோ போயிருங்க. இதில் ஸ்டாக் குரூப்ஸ் கிரியேட் பண்ணலாம் அட் ஃபர்ஸ்ட். ஓகே, குரூப்பில் வந்து டெலிவிஷன், ஏன்னா 2 டிவி இருக்கு இல்லைங்களா? ஸோ ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பி ஆடட்? எஸ் கொடுத்துருங்க. செட் ஆல் டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸுக்கும் எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் டாக்ஸபிள்னு செலக்ட் பண்ணிவிட்டு காமனாக 18% அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி மியூசிக் சிஸ்டம் த சேம், ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பி ஆடட்? எஸ் கொடுத்துருங்க. செட் ஆல் டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்க்கு எஸ் கொடுத்துக்குங்க. இதில் டாக்ஸபிள் செலக்ட் பண்ணிவிட்டு 18% டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகே, பிஃபோர் தட் நம்ம யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் க்ரியேட் பண்ணணும். யூனிட்ஸ் ஆஃப் மெஷரில் நம்பர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ க்ரியேட்டில் நம்பர்ஸ், நாஸ் அண்ட் நம்பர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ், ஸ்டாக் ஐட்டம் போயிருங்க, கிரியேட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவி, ஒனிடா டிவி. ஓகே, செகண்ட் ஒன் சாம்சங் டிவி அண்டர் டெலிவிஷன், நம்பர்ஸ், ஜிஎஸ்டி அப்ளிகபிள்? எஸ் அப்ளிகபிள். செட் ஆல் டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்க்கு நோ கொடுத்துருங்க. ஏன்னா நான் குரூப்பில் ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணனால இங்கே நீங்கள் நோ கொடுத்துருங்க. கூட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒனிடா டிவி under television, numbers, applicable, no, goods and save it.
தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாம்சங் மியூசிக் சிஸ்டம். Under music system, numbers applicable, no, goods and save it. Last one, Oneida music system. Okay, Oneida music system. Under music system, numbers applicable, no, goods and save it. Okay, so இப்போ நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். Sales these following items to Mary on credit. Okay, so நம்ம இப்போ என்ன வவுச்சர் போட போறோம்? சேல்ஸ் வவுச்சர், அக்கவுண்டிங் வவுச்சர். இந்த இடத்துல சேல்ஸ் வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கங்க. ஷார்ட்கட் கீ F8. ஓகே, பார்ட்டி நேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி. ஸோ மேரின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சேல்ஸ் லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா Samsung TV 10 hours 35,000. Okay, Samsung TV 10 hours 35,000. Okay, yeah. Second one, Oneida TV 10 hours 25,000. Third one, Samsung Music System 100 hours 700 rupees. Okay, Samsung Music System 100 hours 700 rupees. Fourth one, Oneida Music System. Oneida Music System 100 hours 800 rupees. Okay, at last நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேக்ஸை கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அவுட்புட் CGST, அவுட்புட் SGST. ஓகே, ஸோ டேக்ஸ் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணியாச்சு. நரேஷன் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவங்களுடைய பெண்டிங் அமௌண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ சஞ்சு டெப்டா நம்மளுக்கு தர வேண்டிய அமௌண்ட். ஸோ ரெசிப்ட் வவுச்சர் எடுத்துக்கோங்க. கிரெடிட் த கிவர் பை மேரி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு இங்கே காமிக்கும். 8,85,000 against reference and sorry 8,85,000. Yeah, against reference and cash வந்து நம்மளுக்கு உள்ள வருது. ஸோ சேவ் பண்ணிடுங்க. சேல்ஸ் வவுச்சர் ஷார்ட்கட் கீ F8. Sales voucher mean for any trading activities like sales of goods, whether it is cash or credit, entry should be passed through sales voucher. நாம ஒரு கூட்ஸை சேல்ஸ் பண்ணும்போது கேஷுக்கும் கிரெடிட்டுக்கும் சேல்ஸ் பண்ணும்போது அந்த என்ட்ரியை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வவுச்சரில் என்டர் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் சேல்ஸ். டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் குட்ஸ் டு சோஃபியா ₹4,000 ஆன் கிரெடிட். ஜிஎஸ்டி எவ்வளோ அப்ளிகபிள் ஆகுது? 18%. ஓகே, ஸோ நம்ம கூட்ஸை சோபியாவுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். இவங்க நம்மளுடைய கஸ்டமர். சரிங்களா? ஸோ கஸ்டமர் அண்ட் சப்ளையர் இவங்க எந்த ரூல்ஸ் பார்த்தீங்க அக்கார்டிங் டு ரூல்ஸ் இவங்க என்ன அக்கௌண்ட்டில் வருவாங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல சோஃபியா ரிசீவராக இருக்கனால according to rules debit side நம்ம போடணும். ஏன்னா debit the receiver. so by Sophia நம்மளை விட்டு என்ன வெளியில போகுது? கூட்ஸ் வெளியில போகுது. கூட்ஸ் வந்து என்ன அக்கௌண்ட்னு பார்க்கணும்? ரியல் அக்கௌண்ட். ஸோ கூட்ஸ் வெளியில போறனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கிரெடிட் சைடில் நான் என்ன போட்டிருக்கேன்? சேல்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஜிஎஸ்டி எவ்வளோ அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18%. அடுத்து நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ என்னென்ன லெட்ஜர் வேணும் நம்மளுக்கு? சோஃபியா, சேல்ஸ் குட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி. ஓகே, டேலிக்கு போயிடலாம். நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ எங்கே போவீங்க? F11 ஃபீச்சர்ஸ், ஸ்டாச்சுட்டரி டாக்ஸேஷன், எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸுக்கு எஸ் கொடுத்துருங்க. செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்க்கு எஸ் கொடுத்துட்டு ஸ்டேட் தமிழ்நாடு, ரெகுலர் பர்சன், ஸோ டின் நம்பர் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். 1 ஏப்ரல்லேருந்து அப்ளிகபிள் ஆகுது. இவங்க ரிட்டன் டாக்குமெண்ட் மந்த்லி ஃபைல் பண்ணுறாங்க. இ வே பில் நாட் அப்ளிகபிள் நோ கொடுத்துட்றேன். சரிங்களா? இதில் நீங்கள் சேவ்
சேவ் பண்ணிருங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணி ஸ்கிப் பண்ணிடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட் போயிருங்க. என்னென்ன லெட்ஜர் வேணும்? சேல்ஸ் கூட்ஸ் அட் 18%. அண்டர் எந்த குரூப்ல வரும்? சேல்ஸ் அக்கவுண்ட்ஸ். இந்த இடத்துல இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள்? எஸ் அப்ளிகபிள். செட் ஆல் டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்க்கு என்ன கொடுக்குறீங்க? எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேல்ஸ் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டாக்ஸபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன செலக்ட் பண்ணணும்? சேல்ஸ் டாக்ஸபிள். எவ்வளோ பர்சன்டேஜ்? 18%. இது சர்வீசஸ் கிடையாது. டைப் ஆஃப் சப்ளை வந்து கூட்ஸ் அண்ட் சேவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி நேம் அவங்க சோஃபியா. சரிங்களா? சோபியா. இவங்க எந்த குரூப்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஞ்சித் டெப்டார். ஏன்னா இவங்க நம்மளுடைய கஸ்டமர். ஓகே. மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில்ல எஸ் கொடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பரை ட்ராக் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெகுலர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் சேவ் பண்ணிடுங்க. அடுத்து இன்புட் சேல்ஸ்ன்றனால அவுட்புட் CGST at 9%. Under எந்த குரூப்ல வரும்? டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். டைப் ஆஃப் டியூட்டி GST. சென்ட்ரல் டாக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 9%. ஓகே. ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். த சேம் வே அவுட்புட் SGST at 9%. அண்டர் எந்த குரூப்ல வரும்? டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். GST ஸ்டேட் டாக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 9%. ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் கிரியேட் பண்ணியாச்சு. டிரான்சாக்ஷன் போடலாம். டேலிக்கு போயிடலாம். அக்கௌண்டிங் வவுச்சர் போயிருங்க. இந்த இடத்துல சேல்ஸ் வவுச்சர். ஓகே. ஸோ ஷார்ட்கட் கீ F8. நம்மளுடைய பார்ட்டி நேம் யாரு? சோபியா. சரிங்களா? அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இது என்ன லெட்ஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அட் 18%. எவ்வளோ அமௌண்ட்? 4,000 rupees. ஜிஎஸ்டி எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 18%. சரிங்களா? 4,000 rupees. இந்த இடத்துல நம்ம சேல்ஸ் டாக்ஸபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் சேல்ஸ் டாக்ஸபிள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவுட்புட் CGST அவுட்புட் SGST இது கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த என்ட்ரி நம்ம போட்டாச்சு. நரேஷன் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கேஷ் சேல்ஸ் பற்றி பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ₹500. ஜிஎஸ்டி எவ்வளோ அப்ளிகபிள் ஆகுது? 12%. ஓகே. நாம குட்ஸை கேஷுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ கேஷ் ரியல் அக்கவுண்ட். நம்மளுக்கு என்ன பண்ணுது? கேஷ் உள்ளே வருதா வெளியில் போகுதான்னு பார்க்குறோம். இட்ஸ் கம்ஸ் இன். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன். உள்ளே வர்றதை நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் சைட் போடணும். சேல்ஸ் கூட்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கவுண்ட். ஸோ கூட்ஸ் நம்மளை விட்டு வெளியில் போகுது. ஸோ போகும்போது அதை நீங்கள் எங்கே போடணும்? அக்கார்டிங் டு ரூல்ஸ் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ சேல்ஸ் நான் எங்கே போட்டிருக்கேன்? கிரெடிட் சைட் போட்டிருக்கேன். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ சேல்ஸ் அண்ட் கேஷ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? டேலிக்கு போயிடலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல சேல் அட் 12%. ஓகே. ஸோ அண்டர் எந்த குரூப்பில் வரும்? சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ். இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்க போறீங்கன்னா அப்ளிகபிள் எஸ் கொடுத்துருங்க. சிட் ஆல் டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்க்கு எஸ் கொடுத்துருங்க. சேல்ஸ் குட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல சேல்ஸ் டாக்ஸபிள். ஓகே. எவ்வளோ பர்சன்டேஜ்? 12%. ஸோ சென்ட்ரல் டேக்ஸ் 6%, ஸ்ட்ரீட் டேக்ஸ் 6%. ஓகே. இது சர்வீசஸ் கிடையாது, குட்ஸ். ஸோ செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் CGST at 6%. ஓகே. அண்டர் எந்த குரூப்ல வரும்? சேம் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். டைப் ஆஃப் டியூட்டி GST.
tax type central tax எவ்வளோ percentage 6%, rounding method not applicable நான் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன் சரிங்களா. அதே மாதிரி SGST செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ percentage 6%. under duties and taxes type of duty GST, இது state tax எவ்வளோ percentage பார்த்தீங்கன்னா 6%, ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து டிரான்சாக்ஷன் போடலாம். அக்கௌண்டிங் வவுச்சர் போயிருங்க. ஆஸ் யூஷுவல் சேல்ஸ் வவுச்சரில் தான் இருக்கு. ஓகே, பார்ட்டி நேம் வந்து கேஷ். ஓகே, கேஷ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சேல்ஸ் 12%. எவ்வளோ அமௌண்ட் 500 rupees சரிங்களா. 500. ஓகே, இந்த இடத்துல நீங்க என்ன செலக்ட் பண்றீங்க சேல்ஸ் டாக்ஸபிள். ஓகே, அவுட்புட் CGST 6%, அவுட்புட் SGST 6%. ஓகே, GST கால்குலேட் பண்ணிக்கங்க. நரேஷன் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் எந்த வவுச்சர்ல போடுவோம்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட்ல போடுவோம். அதனுடைய ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பிளஸ் F8 சரிங்களா. டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ டெபிட் நோட் அகைன்ஸ்ட் டு சோபியா வாஸ் ₹100. அதர்வைஸ் இந்த மெத்தட்லயும் உங்களுக்கு சம் இருக்கும், இந்த மெத்தட்லயும் சம் இருக்கும். சோபியா ரிட்டர்ன் டேமேஜ்டு குட்ஸ் டு ஆஸ் ₹100. GST the same 18% சரிங்களா. இஷ்யூ டெபிட் நோட்டுன்னு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் டேமேஜ்னு கொடுப்பாங்க. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, சோபியா என்ன பண்றாங்க டேமேஜ் ஆன கூட்ஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் அனுப்புறாங்க. ஸோ டேமேஜ் ஆன கூட்ஸ் நம்மளுக்கு உள்ள வருது. கூட்ஸ் ரியல் அக்கௌண்ட் உள்ள வரும்போது அந்த கூட்ஸை நம்ம எங்க போடணும்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைட் போடணும். ஏன்னா டெபிட் வாட்ச் கம்ஸ் இன். ஸோ பை சேல்ஸ் கிடையாது, இது சேல்ஸ் ரிட்டர்ன். டேமேஜ் ஆன கூட்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரனால சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல சோபியா பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவரா கிவரா கிவர். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து கிவ் பண்றாங்க, நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து அக்கார்டிங் டு பர்சனல் அக்கௌண்ட் ரூல் கிரெடிட் த கிவர். ஸோ கிரெடிட் சைடு நான் ஆற போட்டிருக்கேன், சோபியா போட்டிருக்கேன் சரிங்களா. டேலிக்கு போயிடலாம். ஓகே, அக்கௌண்டிங் வவுச்சர் போயிருங்க. ஆல்ரெடி சேல்ஸ்ல இருக்கு. இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட்ல போடுவோம். ஸோ இது டீஆக்டிவேட்டா இருக்கு. இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் F11 ஃபீச்சர்ஸ் போயிருங்க. இந்த இடத்துல யூஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட்டுக்கு என்ன கொடுக்குறீங்க எஸ் கொடுத்துக்கங்க சரிங்களா. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் நோட் உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். ஸோ கிரெடிட் நோட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட்டி நேம் யாரு சோபியா சரிங்களா. கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அட் 18%, ₹100 வர்த் இல்லை டேமேஜ் ஆன கூட்ஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் அனுப்புறாங்க. இதுலேயும் அஃப்கோர்ஸ் அதுக்கும் டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ சேல்ஸ் டாக்ஸபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவுட்புட் CGST 9%, அவுட்புட் SGST 9%. ஓகே, அதனுடைய ஜிஎஸ்டியும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது என்ன ரீசனுக்காக நம்ம ரிட்டர்ன் அனுப்புறோம்னு கேட்குது, ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் சேல்ஸ் ரிட்டர்ன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சரிங்களா. நரேஷன் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க.